Hello friends, welcome to Venkitex channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இப்பதான் நம்ம வந்துட்டு சேனல் மூலமா மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சிங்கப்பூர்ல சைனீஸ் நியூ இயர் நடந்ததுனால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல என்னென்ன வேலைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம், சிங்கப்பூர்ல என்னென்ன வேலை வந்துட்டு ஏஜென்ட் மூலமா வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்துட்டு சிங்கப்பூர்ல கிடைக்கும். நம்ம அந்த ஜாப் ஸ்ட்ரீட்டு அப்புறம் மை கேரியர் ஃபியூச்சர் இதுல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலைக்கும் வந்துட்டு அதில் வந்துட்டு வேகன்சி இருக்கும். ஆனால் இப்போ சிங்கப்பூர் கம்பெனிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் ஒர்க்கரை ஹையர் பண்ணும்போது என்னென்ன பொசிஷனுக்கு வந்துட்டு எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 மாசமா ஏஜென்சி குரூப் சொன்னல, அந்த குரூப்பில் 2 மாசமா என்னென்ன வேலை வந்துச்சு அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி எந்தெந்த வேலைக்கெல்லாம் வேகன்சி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே பண்ணி டீட்டெயில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ சிங்கப்பூரில் அதிகபட்சம் எடுக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் வேலை. இப்போ டிரைவிங் கிளாஸ் 3 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. மற்ற வேலைகள் தான் கொஞ்சம் ரேராக இருக்கும். மற்றபடி இந்த டிரைவிங் வேலை அப்படிங்கிறப்போ சுலபமாக நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா ஒரு 10 ஆர்டர் வருது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆர்டர் மினிமம் டிரைவிங் வேலையாக தான் இருக்கும். அதனால டிரைவிங் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமே இருக்காது. ஈஸியாக ஒரு கம்பெனி டு ஒரு கம்பெனி வந்துட்டு நீங்கள் மாறிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிரைவிங்கில் வந்துட்டு என்னென்ன வேலைக்கு வந்துட்டு ஆர்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்லேருந்து நமக்கு என்னென்ன வேலைக்கு இந்தியாவிலேருந்து ஆள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியன் லைசன்ஸ் வச்சிருக்க ஆள். இப்போ நம்மக்கிட்ட சிங்கப்பூர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்தியன் லைசன்ஸ் மட்டும் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி சில ஜாப்பும் வந்துட்டு எடுப்பாங்க. அதாவது அந்த ஜாப்லேயே மென்ஷன் பண்ணி வரும், இந்தியன் லைசன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வரும். பட் என்னன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸ் 3 டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்தாதான் சேலரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க எடுக்கும்போதே அந்த ஏஜென்ட் வந்துட்டு அல்லது அந்த எம்ப்ளாயர் வந்துட்டு சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு நீ ஒரு மாதம் உனக்கு ஒரு மாதத்துக்குள்ள வந்துட்டு நீ வந்து கிளாஸ் 3 டிரைவிங் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ இது ஒன்று, இந்தியன் லைசன்ஸ் வச்சு வர்றது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கிளாஸ் 3 முடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் 3 வேக்கண்ட் வரும். அதுக்கப்புறம் கிளாஸ் 4 கிளாஸ் 5 இந்த வேக்கண்ட்லாம் வந்துட்டு டிரைவிங் சம்மந்தப்பட்ட டிரைவிங் ரிலேட்டடான வேலைகள். ஓகேங்களா? இப்போ டிரைவிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒர்க்கராக என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸில் ஜென்ரல் ஒர்க்கர் வேலை வரும். அதுக்கப்புறம் ஃபுட் ஃபேக்டரியில் ஜென்ரல் ஒர்க்கர் வேலை வரும். அதுக்கப்புறம் மினிமார்ட் ஜென்ரல் ஒர்க்கர். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஜென்ரல் ஒர்க்கர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கர் ரிலேட்டடான ஜாப்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஓரியன்டாக என்னென்ன வேலை சிங்கப்பூரில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரியில் ஜென்ரல் ஒர்க்கர் ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் QC அந்த ஜாப். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிசைனர், இது ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், மெக்கானிக்கல் டெக்னீஷியன், சாலிட் ஒர்க்ஸ் டிசைனர், அதுக்கப்புறம் CNC ப்ரோக்ராமர், அடுத்து மாஸ்டர் கேம்ப் ப்ரோக்ராமர், CNC மில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர். அப்புறம் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CNC மிஷின் ஆப்ரேட்டர், அடுத்து வந்து மில்லிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி லேத்து, பெண்டிங் மிஷினு, ரோலிங் மிஷினு. அதுக்கப்புறம் ஃபுட் ஃபேக்டரியில் வந்துட்டு சில மிஷின்ஸ் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில வேகன்சி வரும். அதுக்கப்புறம் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற வேலை வரும். அதுக்கப்புறம் லேசர் கட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் EDM அந்த EDM வயர் கட்டு, அதோட அந்த மிஷினோட ஆப்ரேட்டர் வேலை வந்துட்டு சில நேரம் வரும். ஸோ அதுக்கப்புறம் மோல்டிங் மிஷின் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? இப்போ இதுதான் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வரக்கூடிய வேலைகள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு மெக்கானிக்கல் ரிலேட்டடான இப்போ சொன்னேன் இல்லையா, இதையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மெக்கானிக்கலுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் சேஃப்டி கோஆர்டினேட்டர், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அப்புறம் எக்ஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர், அப்புறம் குவான்டிட்டி சர்வேயர், அப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அந்த ஆட்டோக்கடை டிசைனர் அது ஒன்று, அப்புறம் வந்துட்டு சிவில் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிராப்ட்ஸ்மேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் ஒர்க்கர், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன். இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஹோட்டல் ஃபீல்டு போனோம் அப்படின்னா அங்கே என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஜென்ரல் ஒர்க்கர், அப்புறம் வந்து வெயிட்டர் வேலை, அப்புறம் செஃப்பு, சவுத் இண்டியன் குக்கு, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் செஃப்பு,
பார் அட்டெண்டர், இந்த பார்ல வந்துட்டு பார் அட்டன் பண்ற வேலை அது ஒன்று பாருக்குள்ள. அப்புறம் வந்து பரோட்டா மாஸ்டர், அப்புறம் ரூம் அட்டெண்டன்ட், டிஷ்வாஷர், கிச்சன் ஹெல்ப்பர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், மீட் கட்டர், காஃபி மேக்கர், கிளீனர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹோட்டல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட வேலை. ஸோ இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது ஹோட்டல் ஃபீல்டு. அதுக்கப்புறம் மீதி என்ன வேலை வரும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக், இந்த காரு லாரி இதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குங்களா, என்ஜின் இதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி மெக்கானிக் ஒர்க்கு. ஸோ இது. அதுக்கப்புறம் வந்து கார் ஸ்ப்ரே பெயிண்டர், அதாவது இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க, ஸ்ப்ரே பெயிண்டிங் அடிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் சேஞ்சர். இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு வந்துட்டு அடிக்கடி ஆர்டர் வரும். அது அந்த டயரை வந்துட்டு கழட்டி மாட்டுற வேலைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டயர் சேஞ்ச் பண்ணுற வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு கார் வாஷர், நம்ம ஊரில் கார் வாஷிங் பண்ணுறோம்ல அதே தான், இங்கேயும் அந்த மாதிரி ஆர்டர் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டா வெல்டர் கேட்டகரியில் என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் வெல்டர், மிக்கு வெல்டர், அப்புறம் வந்து டிக்கு வெல்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெல்டர் கேட்டகரியில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் ஜென்ரல் ஒர்க்கர், அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ்லேயே வந்துட்டு ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த வேலை வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக என்னென்ன வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கௌண்டன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஷியர், அட்மின். ஓகேங்களா, இதெல்லாம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் வந்துட்டு சில வேலை வாய்ப்புகள் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர், அதுக்கப்புறம் சோஃபா ஒர்க்கர், அதுக்கப்புறம் பார்பர், முடிவெட்டக்கூடியவங்க, அப்புறம் வந்து டெய்லரு, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் டிசைனர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த டோரு கதவு எல்லாம் போயிட்டு வெளியில் சைட்டில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வேலை வரும்ல, அதுக்கும் வந்து வேகன்சி வரும். அதுக்கப்புறம் சிசிடிவி டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் ஏர்கான் டெக்னீஷியன். இந்த டெக்னீஷியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டெக்னீஷியன்னா வெறும் டெக்னீஷியன் மட்டும் எடுக்க மாட்டாங்க, டிரைவர் ப்ளஸ் டெக்னீஷியன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு லிஃப்ட் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா இவங்க தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த லிஃப்ட்டை வந்துட்டு சரி பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டிரைவர் ப்ளஸ் டெக்னீஷியன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை தான் இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இதுதான் வந்துட்டு சிங்கப்பூரில் நான் 2 மாசமா ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது இந்த வேலை வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. ஓகேங்களா, மற்ற நீங்கள் தேடுற வேலை வாய்ப்பு வரணும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபீல்டில் இருக்கோ அந்த வேலை நான் சொல்லலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட்டும் பண்ண வேணாம். அதுக்கு இப்போ ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஃபீல்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ சிங்கப்பூரை பொறுத்தளவு நம்ம சம்பாதிக்க தான் பார்க்கணும். நம்ம வந்துட்டு நமக்கான வேலை வரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக வராது. நான் சொன்ன இந்த ஃபீல்டுக்குள்ளே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணி வந்துடலாம். மற்றபடி அந்த வேலைக்காக ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி பார்க்க வந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் மெக்கானிக்கலுக்கு என்னென்ன வேலை வரும், ஹோட்டலுக்கு என்னென்ன வேலை வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.